செய்யும் தொழிலே தெய்வம். அந்த திறமைதான் நமது செல்வம். கிணறும் குளமும் ஆறும் ஏரியும் தாகத்தை போக்கும், கங்கை நீர் பாவத்தை போக்கும். கிருஷ்ணன் ஒருமுறை யசோதை வைத்திருந்த வெண்ணெயை திருடி தின்பதற்கு முற்பட்ட போது நண்பர்களுக்கு கொடுத்த போது மணி அடிக்கல. ஆனா கிருஷ்ணன் நாவிலப்பட்ட போது மணி ஓசை எழுப்பி தாய் வந்து பிடிச்சா. அப்ப மணிகிட்ட ஏன் இப்படி ஏமாத்தினேன்னு கேட்ட உடனே மணி ஒரு கேள்வி கேட்கும். குந்தி, உனக்கு என்ன வேணும்னா? கண்ணா கஷ்டத்தை கொடுன்னா. என் கடன் பணி செய்து கிடத்தால் பரம்பொருளே இறங்கி வருவான் என்பதை குந்தியின் சொல் கண்ணனுக்கு நினைவூட்டியது. வழிபாட்டுக்கு உரியது திருக்கோயில் ஆலயங்கள் மட்டுமல்ல, நாம் பணிபுரியும் இடமும் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்யும் தொழிலே தெய்வம். அந்த திறமைதான் நமது செல்வம். எந்த தொழிலையும் பக்தி வேணும். நம்ம வேலையை செய்யணும். அதுதானே. எனக்கு தெரிஞ்சு 26/8/1972 நினைக்கிறேன். 26/8/1972 மூதறிஞர் ராஜாஜி பாரதத்துக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. கிணற்று நீர், ஆற்று நீர், குடத்து நீர், கங்கை இவையெல்லாம் தண்ணீர் தான். ஆனால் கிணறும் குளமும் ஆறும் ஏரியும் தாகத்தை போக்கும், கங்கை நீர் பாவத்தை போக்கும். பிற நூல்கள் நம்முடைய அறிவு பசிக்கு மட்டும்தான், வாழ்வியல் நெறிப்பசியை போக்குவது பாரதம். நீங்கள் எல்லார் வீட்லேயும் கீதாச்சாரம் போட்டிருப்போம். வாசலில் கிருஷ்ணன் படம் போட்டு எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்த மாற்றம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும்னு கீதாச்சாரத்தை வடித்து போட்டிருப்போம். அது போடுறதுனாலையோ அந்த கிருஷ்ணன் படத்தை பார்க்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ பயன் இல்லை. அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? நீங்கள் பாரதத்தை தந்த வேத வியாசர் இந்த மண் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முற்பட்ட போது கூட நாரதர் துணை கொண்டு விநாயகர் தான் ஸ்டெனோவா இருந்து தன் தந்தத்தை உடைத்து பாரதம் படைத்தார். அப்படின்னா என்ன? அவருடைய பணி என்ன? தன் அழகு குறைந்தாவது இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த பாரதம் சொல்லக்கூடிய கிளைக்கதைகள், நீங்கள் பாரதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைக்கதைகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்லாம் பாகவத கதைன்னே சொல்லுவாங்க. அந்த பாகவத கதையில் இந்த என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிறது சைவத்துக்குரிய வார்த்தைனாலும் பணி அதுதான் சாமி. அதை இப்போ எப்படி பாகவத கதையில் சொல்கிறாங்க பாருங்க. இந்த பகவான் உலகத்துக்கே சின்ன சின்ன பாதத்தால் படிகடந்த பகவான் கிருஷ்ணன் ஒருமுறை யசோதை வைத்திருந்த வெண்ணெயை திருடி தின்பதற்கு முற்பட்ட போது தாய் யசோதை இவனை கையினும் கழுவுமா பிடிக்கணும்னு சொல்லி ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வெண்ணெயை போட்டு பரன் மேலே வைத்து அதை சுற்றி கயிறை கட்டி கயிறினுடைய நுனியில மணியை கட்டி திட்டமிட்டு வைத்த போது பகவான் கிருஷ்ணன் குழந்தை யசோதையின் மகன் ஆயர்பாடியிலே கோபியரோடு விளையாடி கொஞ்சி விளையாடியவன் நண்பர்களோடு வந்து வெண்ணெயை தேடிய போது கயிறையும் மணியையும் பார்த்து மணிகிட்ட கண்டிஷன் போட்டான், எடுத்து அடிக்காத, உனக்கு தரேன்னு. இல்லை நீ சாப்பிடுன்னது. நண்பர்களுக்கு கொடுத்த போது மணி அடிக்கலை. ஆனால் கிருஷ்ணன் நாவிலப்பட்ட போது மணி ஓசை எழுப்பி தாய் வந்து பிடிச்சா. அப்போ மணிகிட்ட ஏன் இப்படி ஏமாத்தினேன்னு கேட்ட உடனே மணி ஒரு கேள்வி கேட்கும். 6-7 பேருக்கு கொடுத்த போது அடித்தேனா? நீ மூக்குக்கிட்ட கொண்டு போன போது அடித்தேனா? ஏன் நாக்கில் போட்ட போது அடித்தேன் தெரியுமா கிருஷ்ணா? என்னுடைய இந்த பிறவியில், மணியாக பிறந்த இந்த பிறவியில் என்னுடைய நோக்கமே இந்த மண்ணுலகின் இறைவனாகிய நீ பரந்தாமன் உனக்கு நேவேத்தியம் நடக்கின்ற போது என் ஓசையை எழுப்பணும். என்னையும் அறியாமல் என் பணியை செய்தேன். யாரு? மணி. இதே போர் யுத்தம் முடிந்தவுடன் அஸ்தனாபுரத்திலேருந்து பகவான் கிருஷ்ணன் புறப்படுறான். எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்துட்டான். கடைசியா அத்தை குந்தி தேவி நிற்கிறா. குந்தி, உனக்கு என்ன வேணும்னா? கண்ணா கஷ்டத்தை கொடுன்னா. அப்படின்னா கிருஷ்ணா கஷ்டத்தை கொடுன்னா. உனக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். நீ பிறந்தது கஷ்டம், திருமணம் கஷ்டம், பிறகு தவறான பிள்ளை பேரு கஷ்டம், உன்னுடைய பேர பிள்ளைகள் பாரத யுத்தத்திலே இறந்தது கஷ்டம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன் மீண்டும் கஷ்டம் கேட்கிறாய்? எனக்கு துன்பமும் துயரமும் வருகின்ற போது என் அருகிலே யார் இருப்பார்? பரம்பொருள் நீதானே பக்கத்திலே இருப்பாய். நீ இருக்கின்ற போது எனக்கு துன்பத்தை பற்றி என்ன கவலை? என் கடன் உன்னை வேண்டுவது, என் கஷ்டத்தை போக்குவது உன் பணி. என் கடன் பணி செய்து கிடத்தால் பரம்பொருளே இறங்கி வருவான் என்பதை குந்தியின் சொல் கண்ணனுக்கு நினைவூட்டியது.
பரம்பொருள். எனவே பாரதத்தை படிக்கின்ற போது, பாரதத்தினுடைய கிளைக்கதைகளை படிக்கின்ற போது, பாகவத கதைகளை கேட்கின்ற போது நாம் நடைமுறையில் அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆனந்தம். பிறர் சொல்லி கேட்க கேட்க செவி பழுதுபடுவதோ இல்லையோ, நம்முடைய மனம் பண்பட வேண்டும். பிறர் மனத்தை புண்படுத்தாமல் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தி நாம் நேர்வழியில் நடப்பதற்கு நம்முடைய பணியை உயர்வு தாழ்வு கருதாது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவரவர் பணியை அவரவர் செய்தால் பக்திக்கும் வழிபாட்டுக்கும் உரியது ஆலயம் மட்டுமல்ல, நாம் பணிபுரியும் இடமும் பணியும் கூட. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.